உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கைகளை உயர்த்தி உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. எத்தனை பேர் ஆமா சொல்றீங்க? எங்களை வெறுக்காத தேவனே, எங்களை கைவிடாத தேவனே. தாவீது சொன்னது போல உமது ஆலய பிரகாரங்களில் மேல் நான் வாஞ்சையும் தவணையுமாயிருக்கிறேன். இந்த காலை வேளையில ஒரு thirsty ஹார்ட்டோட, ஒரு தவணை, ஒரு காத்திருக்கிற, ஒரு எதிர்பார்க்கிற தாகம் நிறைந்த ஒரு இருதயத்தோடு கூட நன்றி ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ஒரு ஸ்கை ஓ ரகட பகதன சகலகதன ரலமமமமமம. ஹalleluya. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சீகரம் நீரே. பாடுவோமா? இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சீகரம் நீரே. பாடுங்க. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. பாடுவோமா? உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம், உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் உம்மை தேடி வந்தோரை கையை தட்டி, நம்பினோரை நீர் உம்மை தேடி வந்தோரை பாடுவோம். உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. பாடுவோமா? உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. பாடுங்க. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவர். இணைந்த கையை தட்டி இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சீகரம். விடுதலை ஆராதிங்க. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் உமது முகம், உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் உமது முகம் நோக்கி, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் உமது திருநாமம், உமது திருநாமம் கைவிட. ஓ ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. சொல்லுங்க. இதை மீண்டும். பிள்ளைகளின் பலன், பிள்ளைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. பாடுங்களே. பிள்ளைகளின் பலன் நீரே, எளியோரின் திக்கற்றோர் வேதனை, திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. உதவிடுபவரே,
தகப்பனே. இணைந்து பாடுவோம். நன்மைகள் செய்தீரே, நன்றே தகப்பனே. நன்மைகள் நன்மைகள் செய்தீரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா. பாடும் உதடுகள் சொல்லுங்க. பார்க்கும் கண்களை பாடும் உதடுகள் இணைந்து சொல்லுங்க. உழைக்கும் கரங்களை தந்தீரையா. ஓடும் கால்களை தந்தீரையா. தடைகள் வந்தபோது, போராட்டங்கள் வந்தபோது மீண்டும் சொல்லுங்க. உழைக்கும் கரங்களை ஓடும். சம்பாதிப்பதற்கான பலத்தையும் சத்துவத்தையும் தருகிறவர் அவரே என்று வேதம் சொல்லுகிறது. இத்தனை நாட்களும் உங்களுக்கு தந்து நடத்தினாரே. மீண்டும் ஒரு விசை. உழைக்கும் கரங்களை தந்தீரையா. ஓடும் கால்களை மீண்டுமா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா. நன்றே நன்றே தகப்பனே. நன்மைகள் நன்மைகள் செய்தீரே. நன்றே தகப்பனே. இணைந்து கையை தட்டி நன்மைகள். ஓ புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் புனித இரத்தம் நீர் ஊற்றினீரே. புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் புனித சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றினீரே. வார்த்தையால் மாற்றத்தை கொண்டு வந்தாரே. இணைந்து கையை தட்டி நன்றி தகப்பனே. நன்மைகள் செய்தீரே. நன்றே தகப்பனே. ஓ நன்மைகள். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர் இயேசு. சொல்லுங்க. இயேசு உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக நீங்க தாங்க. அது அவருடைய உரிமை சொத்து. நீங்க உரிமை கொண்டாடி மீண்டுமா உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே. நல்ல கையை தட்டி நன்மைகள் செய்தீரே. நன்றி நன்மைகள் மீண்டுமா நன்றி நன்மைகள் செய்தீரே. நன்றி தகப்பனே. ஓ நன்மைகள் செய்தீரே. நீர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி அப்பா. பிள்ளைகளின் பலன் நீரே. எளியோரின் நம்பிக்கை நீரே. உங்க பிள்ளையின் பலன் நீரே. உங்க பிள்ளையின் நம்பிக்கை நீரே. உரிமை கொண்டாடி பாடுங்களேன். கையை உயர்த்தி. உன் பிள்ளையின் பலனும் நீரே. உம் பிள்ளையின் நம்பிக்கை நீரே. மீண்டும் சொல்லுங்க. பிள்ளையின் பலன் நீரே. உங்க பிள்ளையின் நம்பிக்கை நீரே. பிள்ளையின் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. பிள்ளையின் வேதனை
உங்களை அறிந்தவர், உங்களை நன்கு அறிந்த ஒருவர் இருக்கிறார். உங்களை நன்கு அறிந்தவர் ஒருவர் இருக்கிறார். உங்களை கைவிடாதவர் அவர், உங்களை விட்டு விலகாதவர் அவர். தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் உன்னை சேர்த்துக் கொள்ளுகிறவராய் அவர் இருக்கிறார். உன்னை சேர்த்துக் கொள்ளுகிறவராய் அவர் இருக்கிறார். இமை பொழுது உன்னை கைவிட்ட இரக்கமான உருக்கங்களிலும் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன் என்று சொன்னவர். அவர் கோபமோ ஒரு நிமிடம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு என்று வசனம் சொல்லுகிறது. இரக்கங்களால் உன்னை முடிசூட்டுகிறவர், கிருபைகளால் உன்னை நிறைக்கிறவர், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறவர், உன் வயதை வாழ வயது போல் ஆக்குகிறவர். அவர் நல்லவர், அவர் நல்லவர். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு சொல்லுங்க. ஆராதனை ஆராதனை, ஓ சொல்லுங்களே. ஆராதனை 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 சொல்லுங்களே. எபினேசரே, இதுவரையிலே சொல்லலாமா? நீங்க உடைந்து போனப்ப, நீங்க கண்ணீர் வடிச்சப்ப, அடுத்த அடி எங்க எடுத்து வைக்கிறது தெரியாம இருந்த நேரங்கள்ல, இதுதான் என் சூழ்நிலையா, ஒருவேளை இதோட இதெல்லாம் முடிஞ்சிருமா அப்படின்னு நினைச்ச நேரத்துல எல்லாம், இல்ல மகனே, இது உனக்கு முடிவல்ல, இதிலும் உனக்கு ஒரு துவக்கத்தை வைத்திருக்கிறேன், இதிலும் உனக்கு ஒரு வாழ்வை வைத்திருக்கிறேன், இதிலும் உனக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறேன். ஒரு சூழலும் உனக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது, ஒரு சூழ்நிலையும் உன்னை அமிழ்த்த முடியாது, ஒரு புயலும் ஒரு காற்றும் உன் வாழ்க்கையில் இறைந்து கொண்டிருக்கிற எந்த அனுபவங்களும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன் வாழ்க்கையின் படகில நான் இருக்கும் போது உன்னை கரை ஏற்றினவர் உன்னை பக்குவமாய் கரை சேர்ப்பார். உன்னை கரை ஏற்றினவர், உன்னை படகில ஏற்றினவர், இந்த வாழ்க்கையின் படகை உனக்கு துவங்கினவர், உன்னை கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். அவர் உண்மை உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர். பிள்ளைகளின் வேதனைகள் அறிந்தவர், திக்கற்றோருக்கு அடைக்கலம் அவர். ஓ ஹalleluya, ஓ ஓ ரிகட பகதனரா ஷகட பகதனரா லபபபப. அவர் சொல்றாரு, கைவிடப்பட்டு மனம் நொந்தவளே, கைவிடப்பட்டு மனம் நொந்தவளே, உன் நாயகர் அவராயிருக்கிறார், உன் நாயகர் அவராயிருக்கிறார். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஆராதி
கண்டீரே. மீண்டுமா எல்ரோயி என்னை கண்டீரே. மீண்டுமா எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே. என்னை கண்டீரே. என்னை கண்டீரே. நன்றி ஐயா. பாடுங்க. இணைந்து உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 சொல்லுகிறேன். ஆராதனை 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 ஆராதனை. புது பலன் தருகிறீர். புது எண்ணெய் பொழிகிறீர். சொல்லுங்க. புது பலன் தருகிறீர். புது எண்ணெய் பொழிகிறீர். கனிதரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீர். இணைந்து சொல்லுங்களேன். நான் கனி மரங்களாய் செழித்தோங்க. ரெண்டு கைகளை உயர்த்தி நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. உணர்ந்து நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. மீண்டுமா நீங்க போதும் ஏசப்பா. உங்க எனக்கப்பா. மீண்டுமா நீங்க போதும். ஆமென். உங்க சமூகம் எனக்கு எத்தனை இன்பமே. எத்தனை இன்பமே. உந்தன் சமூகமே. பாடுகிற இன்பமான உமது சமூகமே. உந்தன் உள்ளமும் உடலுமே. உள்ளமும் உடலுமே உமக்கா ஏங்குதே. உடலுமே நீங்க போதும். நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் அவரை பார்த்து நீங்க போதும் ஏசப்பா. உங்க பிரசனம் உங்க பிரசனம் எனக்கப்பா. உங்க தயவு உங்க தயவு உங்க கிருபை
இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான் ஆண்டவரே. அவர் சொல்றார், உம்மில பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான், உம்மில பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். இவ்வளவு நேரம் என்ன நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களை அவர் பலப்படுத்திட்டு இருக்கிறாரு, உங்களை அவர் பலப்படுத்திட்டு இருக்கிறாரு, உங்களை அவர் பலவான்களா மாற்றிட்டு இருக்கிறாரு. தாவீது சொல்றான், உங்களை பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவானா. ஏன் பாக்கியவானா தெரியுமா? வசனத்துல அவர் சொல்றாரு, அழுகையின் பள்ளத்தாக்கிலே உருவ நடந்து, அழுகையின் பள்ளத்தாக்கிலே உருவ நடந்து. ஒருவேளை இப்ப தேவன் ஆராதிக்கிற நேரத்துல அழுகையோட நீங்க தேவன் ஆராதிச்சிட்டு இருக்கலாங்க. ஆனா நீங்கள் அழுகையோட ஆராதிக்கிறது ஆராதனை அழுகையோடே முடிய போவதில்லை. அவர் சொல்றார், அழுகையின் பள்ளத்தாக்கிலே உருவ நடந்து அதை நீரூற்றுகளாய் மாற்றிக் கொள்ளுகிறார்கள், அதை நீரூற்றாய் மாற்றிக் கொள்ளுகிறார்கள். நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் காலையில உங்களை பார்த்து நான் சொல்றேன், தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல கர்த்தர் தமது ஜனத்தின் நிந்தைகளை திருப்புகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்தின் சூழ்நிலைகளை மாற்றுகிறவராய் இருக்கிறார். வெள்ளங்களை திருப்புகிற தேவன், மகளே, வெள்ளங்களை திருப்புகிற தேவன். அவர் இன்று முன்னோடு கூட இருக்கிறார். அந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்ள போறேன்னு தெரியலையே, இந்த சூழ்நிலையை நான் எப்படி எதிர்த்து நிற்க போறேன்னு தெரியலையே, வெள்ளம் போன்று எனக்கு விரோதமாய் அது எழுப்பி வருகிறதே. தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிற தேவன், தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிற தேவன். இந்த சங்கீதத்தின் ஆரம்பத்தில் சொல்றார், கர்த்தர் சீயோனுக்கு இறங்குவார், சொப்பனம் காணுகிறவர்கள் போல் இருந்ததா. சீயோனுக்கு கர்த்தர் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காணுகிறது போல் இருந்ததா. இந்த காலையில மகனே மகளை, உன் சிறையிருப்பை நான் திருப்புவேன். உன் சிறையிருப்பை சொப்பனம் காணுவது போல, ஒரு கனவு காணுவது போல. வாழ்க்கையை பார்த்தா ஒரு சிறையிருப்பு, ஆனா இருதயத்துல எல்லாம் ஒரு கனவு. வாழ்க்கையில பல சிறையிருப்புகள், ஆனா இருதயத்துல அநேக கனவுகள், அநேக எண்ணங்கள். இப்படிலாம் வாழ்ந்தா நல்லா இருக்குமே, இப்படிலாம் இருந்தா நல்லா இருக்குமே, நிறைய கனவுகள். கர்த்தர் சொல்றாரு, நான் சீயோனின் சிறையிருப்புகளை திருப்பும் போது, நான் சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காணுகிறவர்கள் போல், நீ கனவு கண்டது போலயே, நீ ஆசைப்பட்டது போலயே, நீ விரும்பினது போலயே கர்த்தர் சிறையிருப்புகளை எல்லாம் திருப்பி மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு புறப்பட்டு கடந்து வர அவர் செய்கிறவராக. இனி என்னுள்ளே குழப்பமில்லை, நீங்க எல்லாமே பார்த்துக்கொள். சொல்லுங்களே, பார்த்து கொள்ளுகிற தேவனுக்கு நல்ல உற்சாகமா அந்த காலையில காரங்களை தட்டி எல்லாம் பார்த்து கொள்ளுகிறவர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவர் நல்லவர். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் நல்லவர்.